ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட டைட்டன் இஎஃப்எக்ஸ் கேமிங். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறோம். செம்மையாக நீங்கள் கலக்க போகிறோம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஆடி வச்சுருக்கேன். கோல்டு 1 வரைக்கும் இருக்கிறேன். இப்போ தான் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 கிராண்ட் மாஸ்டர் 5 ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். பாட்டு மாதிரிலாம் ஆட மாட்டேன், செம்மையாக தான் ஆடுவேன் பாட்டோட. Starting from the top, gave everything I got for infinity. The party only rocks on my own. Had to play hero, had to take a stand. மோசஸ் பேசி எப்படியா இருக்கும் பாருங்க. என்ன குடும் சிரவணம் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டு இருக்கோம். நமக்கு மோசஸ் நீங்கள் வர மாட்டேங்குது. ஸ்கின் மாஸ்க் வர மாட்டேங்குது. சரி, லைட்னிங் நம்ம ஃப்ரெண்ட் ஆடுறாரு. அது ஜீவாவோட ஃப்ரெண்ட். அவங்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஜீவா ஜீவா வந்து என் ஃப்ரெண்டு. அவன் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி வருஷம்னா நம்ம லெவலாம் பேசுறதை விட்டு ஒரு ஸ்குவாடா பிஆர் போய் ஆடணும். நம்ம மேட்ச்ல போகலாம். ஆடுறோம் பெரிய விட்றோம். வாய்ஸ் எல்லாருக்கும் ஐடியா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டியோல போய் பார்க்கலாம். பிஆர்ஐ கேவலமாக தொடங்குது. நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு லோன் போட்டு செகண்ட் மேட்ச் போயிட்டு இது வரலாம். அது என்னது பிஆர் ஆடலாம். அதுவும் நம்ம மட்டும் தனியாக போயிட்டு இப்போ திரும்பி சொல்கிற வாய்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வாய்ஸை சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். எல்லாம் ஒரு வந்து டிலீட் ஆன பிறகு திரும்ப ஆடுறேன். ஐடி டிலீட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் தைச்சு இது திரும்பியும் ஃப்ரீ ஃபயரை டெலிட் பண்ண வேண்டிய கண்டிஷனாக வந்துருச்சு. அதனால் நான் டெலிட் பண்ணேன். அதனால தான் இப்போது ஏற்றுனது கூட வந்து இது லேட் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. பரவாயில்ல, நம்ம இனிமேட்டு கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஃப்ரீ ஃபயரில் மைண்ட் கிராஃப்டில் ரோபோட்ஸில் இல்லை ஹாரர் கேம் டவுட் இருந்தால் கொஷின் டேக் பண்ணுங்கள். நான் அதை படித்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அங்கே 3 நிமிஷம் பேசுங்க, வெளில போகவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்க, போயிட்டாச்சு. அப்பாடி ஃப்ரீ ஃபயர் யார் கூட வந்துட்டோம் கைஸ். ஆளு பேரு தெரியாத ஊருக்கு வந்த மாதிரி 6 பேரு தெரியாத ஃப்ரெண்டு கூட வந்துருக்கோம். கரெக்டாக படிக்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த பிஸ்டலை எழுதோடனே பிஸ்டலில் நான் இதுக்கு மேலே டெவலப் பண்ணிக்க பார்க்குறேன். இந்த என்னடா இவன் இப்படி ஆடுறான்னு இவங்களாம் பார்த்தோன்னா எப்படி ஆடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. டெச்சுட்டு போயிட்டு நம்ம விட்டிக்கா போகலாம். பாடி முடிச்சிட்டோம்டா. நம்ம விக்ட்ரி அடைஞ்சிச்சு நண்பர்களே, விக்ட்ரி அடைஞ்சிட்டோம். அது நான் வெற்றியில் அடிச்சிருக்கேன். ஓகே,
அவ்வளோ கேவலமா போனாலும் நான் விளையாடிடுவோம். நம்ம ஃப்ரெண்டு தான் கண்ணு எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், நம்ம ஃப்ரெண்டு தான் கண்ணு எடுக்கிறாரு. டேய் நல்ல கண்ணாடுறா. பரவாயில்ல, ஓகேவா தான் வச்சிருக்காங்க கைஸ். யூஎம்பி அப்புறம் மாட்டுக்காங்க. ஒரு நம்ம அழுத்தி பிடிக்கிற கண்ணே நம்மளுக்கு மெயின்டைனிங்காக இருக்கும். ஆடுறதுக்கும் சரி, ஆடுறதுக்கும் சரி. ஏய் அவன் அல்லா அல்லாக் ஸ்கின் வச்சு என்னையே என்கிட்ட போய் தோத்துட்டோமே. கவலைப்படாதீங்க, நம்ம திரும்பி போய் அடிக்கலாம். என்னடா ஒரு மேட்ச் தோத்து போயிட்டே இருக்கிறானேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு நீங்க இப்படி பேசுறீங்க. நீங்க இப்படி பேசிக்கலாம் தெரியாது, ஆனா பேசும்போது கஷ்டமா இருக்கு. அவன் எங்க இருந்துடா வந்தான்? அட்ரா டே அவன் மண்டைக்கு குறி வைக்கிறான்டா, பார்த்து சாரா இருக்கா. சி இவன் கிட்ட போய் தோத்துட்டோமே. கவலைப்படாதீங்க guys, நம்ம திரும்பியும் இப்போ நமக்கு ரவுண்ட் எடு. இவனே 2 வாட்டி எடுக்கிறான்டா பாருங்க guys, இவனே 2 வாட்டி எடுக்கிறான் கண்ணு. என்னடா பேனல் போட்டு வந்துட்டியாடா ஆக்டிங் பண்றதுக்கு? மாயமா ஒரு கண்ணு எடுக்கல கைஸ், செத்தோம் இன்னைக்கு. செவனாண்டி செத்தா மாதிரி. ஒருத்தன் ஆஃப்லைனு. வாங்க கைஸ், மேட்ச் முடிச்சிட்டோம். நம்ம தான். நம்ம என்ன நினைச்சீங்க, ஃபிஸ்ட் வச்சு அவன் தலையை முடிச்சான். இதுக்கு மேலே விட்டு போச்சு, அவ்வளோதான். பேனல் போட்டு வந்துட்டாங்க கைஸ். இந்த மேட்ச் ஒருத்தன் ஃபிஸ்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரியே போட்டானுங்க. கைஸ் பயந்து ஓடுறான் கைஸ் இவன். பாருங்க கைஸ், ஒரு இடத்துல நிற்க மாட்டான். என்னடா இங்க ரோஸ்டா ஆடுறோம், இல்லை ஓடி பிடிச்சி ஆடுறோம் ஓரத்துக்கு. முட்டி தேடி பண்ணணுங்க தான்டா வரானுங்க என் கூட. ஹெட் ஷாட்ரா பாய். கைஸ் அவன் 4 ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு ஓட்டினோம் கைஸ். கைஸ் பாருங்க கைஸ், விட்ட காமிச்சு நேரம் போறகும் போதே குரங்க போடுறேன் போக கைஸ். நீ இன்னும் ஆட மாட்டேன். ரொம்ப நாளைக்கு தோத்துருவோம் கைஸ், தோத்துருவோம். சே நினைச்ச மாதிரி தோத்துருங்க கைஸ். அவன் ஃபிஸ்ட் போட்டே அடிக்கிறான் கைஸ். பாருங்க கைஸ், 40 ஒரு அவன் டிஸ்ட்ராக்ஷன் கண்ணு கூட எடுக்க மாட்டான் கைஸ். படி நம்பட்டான்னு செத்தான்டா 7. இனி அவனை விடவே மாட்டான். 1 டேப் மட்டும்தான். எவனையா எப்பனாலும் தப்பிக்க முடியாது இந்த இதுல. நான் கூட தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் தான் இருக்கேன். அப்போ அவனுக்கும் தானே போயிருக்கோம். சேஃப்டியா இருக்கணும் கைஸ், அதனால எங்கேயோ இட காப்போம்.
கைஸ் டெஸ்ட் விட்டு போனதுனால எல்லாமே கதை முடிஞ்சிச்சு. நான் பண்ண தப்பு தான் கைஸ். ஆனால் நான் 2 கில் எடுத்திருக்கேன். பெருமையா இருக்கு. அசிங்கம் பத்திட்டாங்க. பேக் டு லாபி. பரவாயில்ல, பிஆர்ல நம்ம கலக்கிடலாம். பிஆர் நல்லா தான் கொடுப்பாங்க. 9 ரூபாய்க்கு 200 டைமண்ட் நல்லா தான் இருக்கு. 9 ரூபா உடைய கஷ்டமா அப்பெல்லாம் பண்ணணும். கேமாக தான் போட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரை டாப் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. டாப் அப் பண்ணா டேய் காசு தான் வேஸ்ட் ஆகும். அதில் அடிக்ஷன் தான் அதிகமாகும். உனக்கு கேமை பாரு, ஃப்ரெண்டாக பாரு அப்படி. ஆமாம், நான் இப்போதைக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிறேன் தோசனமா. சரி விடு. அதான் என்ன பேசுறேன்னா, கேமாக பாரு, சந்தோஷமா பாரு. அதை விட்டு எல்லாத்தையும் அடிக்ஷன் ஆகிடாது அப்படின்னு சொல்லுங்க. நான் இப்போதான் இந்த மாதிரி கேமிங் வீடியோலாம் போடுறதுனால பிகினர்னால கொஞ்சம் அசிங்கமாக தான் பேசுவேன். அசிங்கமாக பேசுனா வாய்ஸ் டோன் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வாய்ஸை நான் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஓகே, எங்கடா எனிமியை காணோம்? வந்துட்டான்டா. உங்ககிட்ட பேசி இப்படி ஆயிடுச்சு கைஸ். ஆனால் உங்களை தப்பு சொல்ல முடியாது. நான் தான் கவனிப்பேன். இந்த கேமை நான் வந்து இந்த கேமோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பிஆர் ஆடுறேன்னு சொல்லி ஆட மாட்டேன். 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் அதை தோற்று போயிட்டேன். இதில் செகண்ட் ஒன் மேட்ச் வேறு எப்படின்னு நினைக்கிறேன். பக்கம் பார்த்தா அந்த பக்கம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வருவான்னு. அப்பாடி அழுத்துல அவன் மண்டை திருச்சி சதறிடுச்சு. அது நம்மளதும் சதறிடுச்சு கொஞ்சம். ஏகே போனத்தனமா தான் கண்ணு வச்சிருப்பேன். கவலைப்படாதீங்க, இதை வச்சு அடிச்சிடுறேன். முடிச்சுட்டேன் பாருங்க. சொன்ன மாதிரியே அவனை 1க்கு நம்ம 2 அடிச்சுட்டோம் பாருங்க. இதுக்கு மேல என்ன ப்ரோப்ரேட்டிங் ஒத்துக்கல. நான் அழுதுருவேன். சரி, அழுகுறதெல்லாம் விட்டு நம்ம மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் கைஸ். நான் வந்து ஒரு டாப்பர் பாய், சரிங்களா? டாப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. ஆனால் 70% அவ்வளோ எடுத்துருவேன். நல்லா படிக்கிற பையன் தான். பாருங்க, இங்கே ஆஃப்லைன் போயிட்டான். சொந்த கதை சொல்லலான்னு பார்த்தா இவன் ஆஃப்லைன் போயிட்டான். சரி, நெத்தி கொயிட்ட வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது தப்பா கமெண்ட்ல. பாட்டு பாருங்க ஆஃப்லைன் பேர் அடிச்சுட்டான்னு சொல்லணும். அவன் ஆஃப்லைன் போயிட்டா நான் அடிச்சுட்டேன். இல்லைன்னா தப்பு இருக்கு. சரி, நான் 9th ஸ்டாண்டர்ட் ஆவரேஜா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கைஸ். நான் ஆவரேஜா வந்து மார்க் எடுப்பேன். அதனால இதுமாரிலாம் பார்க்காதீங்க. இதை நான் வந்து எடிஷனில் பார்த்துக்கிறேன். எடிஷனா? ஆமாம், எடிஷன் பார்த்துக்கிறேன். வாயில கொளர்படியா அவன் தான் ஆஃப்லைன் பண்ணேன். எப்படி எடுத்தான்? சரி, ஆனால் நம்ம மாப்பிள்ள தேனியிலேருந்து மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கிற? மாப்பிள்ள உன்னை பார்த்து உன்னை தேனியில் பார்த்தேன் நான். நீ இங்கே வந்திருக்க மேட்ச்சுக்கு. சரி விடு மாப்பிள்ள, உன்னை போட்டு பழகாம விட மாட்டேன் நீ. சரி இரு, உன்னை உட்காந்து அடிக்கட்டா இல்லை படுத்து அடிக்கட்டா இல்லை முடிஞ்சு அடிக்கட்டா? நீயே சொல்லு. உக்காந்துட்டேன், படுத்துட்டேன், நான் அடிச்சிட்டேன். பாருங்க நம்மளோட வியூ. ரொம்ப கிரிஞ்ச் பண்றானே இவன். என்னடா இப்படி நினைக்கிறீங்க? நம்ம அப்படிதான் பேசுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போதைக்கு. நான் 2 மேட்ச் போட்டு நினைக்கிறேன்.
எல்லாம் பேசியே சாவடிக்கலாம். சரி இந்த வாட்டி அதே மாதிரி கேட்கலாம். உக்காந்து அடிக்கிட்டா, நின்று அடிக்கிட்டா, படுத்து அடிக்கிட்டா? உனக்கு 3 ஆப்ஷன் தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு செத்துரு. உக்காந்து அடிக்கிட்டா, இல்லை நின்று அடிக்கிட்டா, இல்லை படுத்து அடிக்கிட்டா? போன வாட்டி படுத்து இந்த வாட்டி உக்காந்து. உனக்கும் நாம இல்லை தேனி செத்துடுறா. No one can track me down. guys, நம்ம 5 கில் எடுத்துருக்கோம், டேமேஜ் எவ்வளோ கொடுத்துரும். என்னடா இவன் இது வச்சுட்டான், ஆஃப்லைன் வச்சுட்டு இது போடுறான், கதை போடுறான். அவன் ஆஃப்லைன் போயிட்டான், நான் அடிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஓகே, இதோட நம்ம கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் நம்ம ஜீவாருன் கேமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் எப்படி வேணும்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா ஸ்டார்டிங் சொல்ல முடியாது, இப்போ டச் விட்டு போயிடுச்சு ஃபுல்லாக. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆட சொல்லி தந்தார், அதனால தான் கோல்டு புஷ் பண்ணேன். ஆனால் மற்றபடி நல்லா தான் ஆடுவேன். நான் வந்து கொரோனா டைமில் ஆடினேன், நல்லா படிப்பேன். அதே மாதிரி நீங்கள் என்னடா கேம் மட்டும் ஆடி போடுறான், இவன் என்ன படிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. ஓகே, பை பை, தேங்க்யூ, see you, bye, next week.